ஓகே. இப்ப முதலாவது போட்டுக்கொள்ளுங்க. தேர்ச்சி 12 கம்பெனி நிதி கூற்றுகள். உங்களுக்கு கம்பெனி நிதி கூற்றுகள் தொடர்பா முழுமையான தியரி விடயங்கள் முடிச்சிட்டோம். சரியா? அதே போல உங்களுக்கு தேர்ச்சி 12ல வரக்கூடிய இறுதி விடயம் 12.4 காசு பாய்ச்சல் கூற்று அதுல தியரியும் படிச்சிட்டோம். அடுத்து நாங்க காசு பாய்ச்சல் கூற்றுல உங்களுக்கு 2019 இருந்து 2025 வரைக்கும் முழுமையான பாஸ் பேப்பர் பகுதி ஒன்று முடிச்சுக்கிறோம். இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடியது கம்பெனில உங்களுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில 2019க்கு பிறகு இடம்பெற்ற புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பார்க்க போறோம். இந்த பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் நாங்க பார்ட் 1 முடிச்சிட்டு பார்ட் 2 விடயங்களுக்கு போவோம். சரியா? அப்போ ஒவ்வொரு தியரி விடயங்களும் முழுமையாக தியரி படிச்சினாங்க. அது தொடர்பான பாஸ் பேப்பர் நியூ சிலபஸ் அடிப்படையில பகுதி 1 பகுதி 2 தேவையான விடயங்கள் பார்ப்போம். மேலதிகமான பயிற்சி விடயங்கள் பார்ப்போம். சரியா? எல்லாரும் கம்பெனி படிச்சிட்டீங்களா? கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. நீங்க கம்பெனி நிதி கூற்றுகள் தொடர்பான தியரி விடயங்கள் படிச்சிட்டீங்களா? அதை போட்டுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கம்பெனி தொடர்பான பேப்பர் கிளாஸ் பார்ட் 1 விடயம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் போட்டுக்கிறேன். தேவையான மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது கம்பெனி நீங்க படிக்க இல்லாட்டி கம்பெனில தியரி கிளாஸஸ் தேவைண்டா ரெக்கார்டிங் எடுத்து படிச்சு கொள்ளலாம். இப்ப நாங்க பாஸ் பேப்பர் டிஸ்கஸ்க்கு போவோம். ஒவ்வொரு ஆண்டா ஒவ்வொரு இயரா பார்த்துட்டு போவோம். சரியா? எனவே முதலாவது பாருங்க, உங்களுக்கு முதலாவது சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம், பொதுவாக இப்ப நீங்க ஏ லெவலுக்கு ரெடி ஆகும் போது நிறைய பேப்பர் செய்ய எதிர்பார்ப்பீங்க. அதே போல பாஸ் பேப்பர்ல ஓல்ட் சிலபஸ்னு சொல்லி நிறைய விடயங்கள் செய்வீங்க. தெளிவா விலகிக் கொள்ளணும். ஒரு பகுதி ஒன்றை பொறுத்த மட்டும் எங்கட கிளாஸ்ல 2012ல இருந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு முழுமையா பார்ட் 1 விடயம் செஞ்சு தரப்படும். உங்களுக்கு பார்ட் 1 கிளாஸ் தொடர்பா தெரியும். ஒவ்வொரு விடயங்களா டீப்பா படிச்சுட்டு போவோம். 2012 2013 இப்ப 2017 போகுது. அதே போல 4ஆம் தவணை 5ஆம் தவணை பேப்பர் ரோயல் காலேஜ் பேப்பர் எல்லாம் முடிச்சுக்கிறோம். அப்ப நாங்க தொடர்ச்சியான முறையில புதிய பாடத்திட்ட பேப்பர் பழைய பாடத்திட்ட பேப்பர் எல்லாம் செஞ்சு தருவேன். அடுத்தது உங்களுக்கு பகுதி 2 பொறுத்த மட்டும் இல்ல, இந்த பகுதி 2 பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க பழைய பாஸ் பேப்பர் மேக்சிமம் செய்யாம இருங்க. சரியா? 2019க்கு பிறகு வந்த அந்த புதிய பாடத்திட்டத்துல காணப்படக்கூடிய வினாக்களை மட்டும் பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளும். இரண்டாவது கம்பெனில 2019க்கு முன்னுக்கு ஒரு சில விடயங்கள் பழைய மெத்தட் அப்படி நாங்க செஞ்சா மார்க்ஸ் வராது. அதனால பொதுவா கம்பெனி 2019க்கு பிறகு செஞ்சு கொள்ளுங்க. மத்த விடயங்கள் ஓல்ட் சிலபஸ்ல பார்த்து கொள்ளுங்க. மத்தபடி நீங்க ஓல்ட் சிலபஸ்ல கூட பகுதி 2க்கு போகாம 2019 பிறகு பாஸ் பேப்பரும் மாடல் பேப்பரும் அதே போல செமினார் பேப்பர் அது நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? சும்மா நீங்க இருக்கிற காலப்பகுதியில பழைய விடயங்கள்ல போக்கஸ் பண்ணி உங்களோட காலப்பகுதியை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு 3 பாடங்கள் அப்ப தியரியை ஒழுங்கான முறையில படிச்சு கொள்ளுங்க. பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் முக்கியமான புதிய விடயங்களை பிராக்டிஸ் பண்ணி கொள்ளும். சரியா? இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம். கம்பெனி நிதி கூற்றுக்கள் முக்கியமான ஒரு விடயம். உங்களுக்கு பகுதி 1ல இந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல இருந்து முதலாவது பல் தேர்வு வினா MCQல போடப்படலாம் 1 தொடக்கம் 30. அடுத்தது உங்களுக்கு 31 தொடக்கம் 50 வினாக்கள்லையும் வினாக்கள் போடப்படும். பொதுவாக உங்களுக்கு இந்த பார்ட் 1 பொறுத்த மட்டும் 3 வினாக்கள், அதாவது 3 புள்ளிகளுக்கு கம்பெனி போடப்படலாம். நார்மலா 3 அல்லது 4 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? அப்ப MCQலையும் போடுவான், பின்னுக்கும் போடுவான். நீங்க நார்மலா பார்த்தோம்னா ஒவ்வொரு வருடமும் கம்பெனில இருந்து 3 புள்ளிகள் சுவரா எடுக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல 4 புள்ளிகளுக்கும் போடப்படலாம். சரியா? ஓகே. இப்ப பார்த்துக்கொள்வோம் இந்த கம்பெனி. அப்ப பார்ட் 1ல நாங்க சுவரா 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பகுதி 2 பொறுத்த மட்டும் இல்ல, பார்ட் 2 பொறுத்த மட்டும் இல்ல, கட்டாய வினா 40 புள்ளிகளுக்கு இடம்பெறும்.
அப்ப பார்ட் 2ல 40, பார்ட் 1ல 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். மிக முக்கியமான ஒரு பாடம். உங்களோட A-level பேப்பர்ல ரிசல்ட்டை உறுதிப்படுத்துற, ரிசல்ட்டை அதிகரிக்கிற ஒரு விடயம் தெளிவான முறையில படிச்சு கொள்ளும். ஓகே, இப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். அவங்களுக்கு பகுதி 1 கம்பெனில பகுதி 1 செய்யறதுக்கு இறுதியா அவங்களுக்கு பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போட்டேன். அதுல பார்ட் 1ல எப்படி வினாக்கள் வரும், அதுக்கு தேவையான சமன்பாடுகள், தேவையான மெத்தட் எல்லாம் சொல்லி தந்தேன். அதை அடிப்படையா கொண்டுதான் நாங்க பார்ட் 1 கொஸ்டின் பார்க்க போறோம். எனவே முதலாவது 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளும். இதுல உங்களுக்கு கிளாஸ்ல தேவையான மேலதிகமான விடயங்கள் சொல்லுவேன். அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? 2019ஆம் ஆண்டு பேப்பரை எடுங்க. அதுல பாருங்க, முதலாவது 2019ல 23வது 24வது வினா. அடுத்தது பாருங்க 44வது வினா. இப்ப உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த கம்பெனில இருந்து கட்டாயம் 3 புள்ளிகளுக்கு வினாக்கள் வரும் பகுதி 1ல இருந்து. அப்ப இதுல பாருங்க, MCQல 2 வினாவும் அதே போல ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒரு வினாவும் தரப்பட்டிருக்குது. இப்ப 23வது வினா, 24வது வினா, 44வது வினா. பொதுவாக ஒரு கம்பெனில இருந்து பகுதி 1ல கேட்கப்படக்கூடிய விடயம் அடிப்படையா முதலாவது கேட்பான் மொத்த வருமானம் மொத்த செலவு. இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல இருந்து பாத்துக்கிட்டு வரோம். நார்மலா ஒரு தனி உடைமைனா மொத்த வருமானம் மொத்த செலவு எப்படி வரும், ஒரு கம்பெனியா இருந்தா மொத்த வருமானம் மொத்த செலவு எப்படி வரும், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சமன்பாடு சொல்லித்தாங்க. அடுத்தது இந்த கம்பெனியில ஆண்டுக்குரிய லாபம் அல்லது காலப்பகுதிக்குரிய லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏனைய முற்றடக்க வருமானம் மொத்த முற்றடக்க வருமானம், இதெல்லாம் அடிப்படையா கம்பெனில வரக்கூடிய விடயம். அடுத்தது நாங்க பார்க்கக்கூடியது, இந்த கம்பெனில நாங்க தியரியில படிச்சுக்கிறோம் பங்கு வளங்கள் தொடர்பானது. இந்த பங்கு வளங்கள் தொடர்பாக உரிமை பங்கு வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். சரியா? இதை அடிப்படையா கொண்டு உங்களுக்கு கூறப்பட்ட மூலதன மீதிகள், உரிமையாண்மையிட மீதி, பங்கு வளங்கள் மூலம் காசிட மீதி போன்ற விடயங்கள் பொதுவாக வினாக்கள் வரும். அடுத்தது கம்பெனிட உரிமை கட்டாயமா பார்ட் 1ல வரக்கூடிய விடயம். சரியா? இது உங்களுக்கு நோமலா கம்பெனில பகுதி 1ல வரக்கூடியது. இன்னும் மேலதிகமான விடயம் வரும், ஆனா பொதுவா மாறி மாறி இந்த விடயம் தான் கேட்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஒதுக்கங்கள், நிறுத்தி வைத்த வருவாய், பொது ஒதுக்கம், மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம், அதுல நிறுத்தி வைத்த வருவாயை வச்சு கூடுதலா வினாக்கள் ஒவ்வொரு வருடமும் வாரது. சரியா? ஓகே, இப்ப நாங்க வினாக்களுக்கு போவோம். முதலாவது வினாவை பாருங்க, 23வது. இப்ப முதலாவது நாங்க ஒரு பார்ட் 1 பேப்பர் எடுத்தோம்னா, இப்ப முதலாவது நாங்க செய்ய வேண்டியது பின்வரும் தகவல்கள் சாரங்கன் PLC அப்படி நாங்க ரீட் பண்றது இல்ல. இது நீங்க செய்யக்கூடிய மிஸ்டேக். உங்களுக்கு 2 மணித்தியாலம் பரீட்சைக்கு தரப்படுது. இப்ப அந்த 2 மணித்தியாலத்துல நாங்க கூடுதலா ஸ்கோர் பண்ணணும். 40க்கு மேல புள்ளிகளை பெற்றுக் கொள்ளணும். அப்படி 40க்கு மேல ஸ்கோர் பண்ணாதான் ரிசல்ட்டை உறுதிப்படுத்தலாம். இப்ப நீங்க முதலாவது பேப்பர் எடுத்த உடனே சகல தகவலையும் வாசிக்கிறது இல்ல, இறுதியில வரணும் வேண்டப்படுவது என்ன கேட்கிறான் அத பாருங்க. 31/3/2019 முடிவடைந்த வருடத்துக்காக கம்பெனியால் இனம் காணப்பட்ட மொத்த வருமானமும் மொத்த செலவுகளும். ஓகே, எனக்கு ஒரு ஆள் சொல்லணும், தொடர்ச்சியா கிளாஸ் வார மாணவர்கள் சொல்லிக் கொள்ளுங்க. மொத்த வருமானம் மொத்த செலவு, அதுக்கு நாங்க சமன்பாடு சொல்லி தந்தனா படிச்சோமா இல்லையா? குயிக்கா சொல்லுங்க. இதுல நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தேவையான விடயங்களை கேட்டு படிச்சாதான் டிரெக்ட் கிளாஸ் மாதிரி போகும். உங்களுக்கும் ஹோப்பாய்க்கும் இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு போகலாம். சும்மா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லி அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தா போரிங் ஆயிக்கும். எனவே இன்ட்ரெஸ்டா படிச்சுக்கிட்டு போகும், கேட்கிற விடயங்களுக்கு பதில் சொல்லும். மொத்த வருமானம் மொத்த செலவு சொல்லி தந்தனா இல்லையா?
இதுல தமிழ் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. மொத்த வருமானங்கள், மொத்த செலவுகள். நான் கம்பெனி தியரியை ஃபுல்லா முடிச்சுட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல இந்த மொத்த வருமானம் மொத்த செலவுகள் தொடர்பா பூரணமான விளக்கம் படிச்சமா இல்லையா, சமன்பாடுகள் படிச்சமா இல்லையான்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகே, வெரி குட். செட்ல போட்டீங்க. இதுல பாருங்க, மொத்த வருமானம் மொத்த செலவு மிக இலகுவான விடை. இப்போ மொத்த வருமானம் மொத்த செலவுன்னு சொல்லி நீங்க கூடுதலா யோசிக்கிறது இல்ல. அப்படி யோசிச்சு நீங்க அக்கௌண்ட் செய்யக்கூடாது. பார்ட் 1 பொறுத்த மட்டும் ஒரு மெத்தடி. இப்ப கிளாஸ்லனா கூடுதலா அவங்களுக்கு பார்ட் 1 சமன்பாடுகள், அடுத்தது முக்கியமான குறிப்புகள் நோட்ஸ் அடிப்படையா கொண்டுதான் பார்ட் 1 செய்யறது. எனவே மொத்த வருமானம் மொத்த செலவுன்னு கேட்டா இப்படி நீங்க படிச்சுக்கொள்ளணும். விற்பனை வருமானம், அடுத்தது ஏனைய வருமானம், அடுத்தது நாங்க மேலதிகமா கம்பெனில சேர்க்கக்கூடியது மேல் மதிப்பீட்டு மிகை, ஏனைய முற்றடக்க வருமானம். இந்த 3 விடயங்களையும் நாங்க கூட்டி எடுத்தோம்னா மொத்த வருமானம் வரும். சரியா? விற்பனை வருமானம், ஏனைய வருமானம், ஏனைய முற்றடக்க வருமானம். அடுத்த மொத்த செலவுகள். அதே போல முதலாவது விற்பனை கிரயம், அடுத்தது செயற்பாட்டு செலவுகள், அடுத்தது மேலதிகமா கம்பெனில வரக்கூடியது மேல் மதிப்பீட்டு குறை, பற்றாக்குறை. எனவே மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை போன்ற விடயங்கள் வரும். அப்ப இதுல மொத்த வருமானம்டா வருமானம் எல்லாத்தையும் கூட்டி காட்டணும், மொத்த செலவுகள்டா செலவுகளை கூட்டி காட்டணும். சரியா? இது எல்லாரும் எழுதி கொள்ளுங்க, கிளியர்னா செட்ல போடுங்க, ஆன்சருக்கு போகும். இப்படி ஒவ்வொரு விடயங்களா டீப்பா தான் சொல்லி தருவேன். பொறுமையா இருந்து படிச்சு கொள்ளுங்க. ஒரு வினா படிச்சாலே உங்களுக்கு பின்னுக்கு நீங்க நிறைய விடயங்கள் படிச்சு கொள்ளலாம். சும்மா குயிக்கா ஆன்சர் பாக்குறது இல்லை. இதை எழுதிட்டு ஓகேன்னு செக்ல போடுங்க, ஆன்சருக்கு போகும். உங்களுக்கு நார்மலா மொத்த வருமானம் மொத்த செலவுகள் கேட்டா கம்பெனி இல்லாட்டி விற்பனை ஏனைய வருமானம் அது 2 மட்டும்தான் வரும். மொத்த செலவுன்னு கேட்டா விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவுகள் அது மட்டும்தான் வரும். கம்பெனியோட தொடர்பு படுத்தி வினா கேட்கப்படும் போது மட்டும் இந்த மொத்த வருமானத்துல ஏனைய முற்றடக்க வருமானம் மேல் மதிப்பீட்டு மிகையும் மொத்த செலவுல பற்றாக்குறை அதுவும் வரும். சரியா? இதை தெளிவா விலகிக் கொள்ளுங்க. ஓகே, இப்ப வினாவை பாருங்க. இப்ப நாங்க தகவல்களை பார்த்து பதிவு செய்யறது மட்டும்தான். சரியா? இப்ப தகவலுக்கு வாங்க. சும்மா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி மேல உள்ளதெல்லாம் ரீட் பண்ண தேவையில்லை. முதலாவது விவரம். அதுல பாருங்க, விற்பனை 950. இதுல தெளிவா பார்க்கணும். உங்களுக்கு விற்பனைன்னு சொல்றது எப்பொழுதும் தேறிய விற்பனை பதிவு செய்யணும். அதாவது விற்பனையில இருந்து உத்திரங்கள், அதே போல பெறுமதி சேர்வரி வெற்றி சொல்ற விடயம், அதே போல வியாபார கழிவு, இந்த விடயங்கள் கழிக்கப்பட்ட விற்பனை தான் போடணும். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். அப்ப உங்களோட தகவல்கள்ல விற்பனைன்னு ஒரு விடயம் தாரான், அடுத்தது உங்களுக்கு வியாபார கழிவோ அல்லது பெறுமதி சேர்வரியோ அல்லது உட்திருமலோ தரப்பட்டால் அந்த பெருமதியில இதை கழிச்சிட்டு தான் நாங்க போடணும். அப்படி இல்லாம சும்மா விற்பனைன்னு தந்தா டிரெக்டா போடுங்க. இது நீங்க மிஸ் பண்ணக்கூடிய விடயம், பார்த்து கொள்ளணும். எனவே விற்பனை 950 அப்படி போடுங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு மொத்த லாபம் தரப்பட்டிருக்குது. மொத்த லாபம் வருமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இந்த சமன்பாட்டுல நாங்க மொத்த லாபம் போட்டுக்கிறோமா? உங்களுக்கு விற்பனை தந்திக்கிறான். ஓகே, என்னத்துக்கு மொத்த லாபம் தரப்பட்டிருக்குது சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்க. ஓகே, வெரி குட். அப்ப விற்பனை கிரயம்ன்ற ஒரு விடயம் போட்டிக்கிறோம், அதை கண்டுபிடிக்கதான் மொத்த லாபம் தரப்படுகிறது. எனவே விற்பனை பாருங்க 950, அதுல இருந்து 450 கழிச்சு போடுங்க. விற்பனை கிரயம்
எவ்வளவு 500 போட்டுக்கொள்ளும். சரியா? விற்பனையிலிருந்து மொத்த லாபம் 450 கழிச்சண்டா 500 போட்டுக்கொள்ளுங்க. விற்பனை கிரயம். அடுத்தது பாருங்க, நிர்வாக மற்றும் விநியோக செலவுகள் 250 தரப்படி. எனவே செயற்பாட்டு செலவுகள் போட்டு 250. ஏதாவது உங்களுக்கு மேலதிகமான செலவுகள் தரப்பட்டிருந்தா அதையும் நாங்க எட் பண்ணி கூட்டி போடணும். சரியா? அடுத்தது பாருங்க, காணி மீள் மதிப்பீட்டு மிகை, மோட்டார் வாகன மீள் மதிப்பீட்டு மிகை. அப்ப உங்களுக்கு 2 சொத்துக்கள் தொடர்பான மிகை தரப்பட்டது. இப்ப மிகைன்னு சொன்னா ஏனைய முற்றடக்க வருமானத்துக்குள்ள வரும். அப்படின்னு சொல்லி நீங்க அவசரப்பட்டு போடக்கூடாது. உங்களுக்கு ஆதனம் ஒரு விவகாரம் LK 16 படிச்சுப்பீங்க, மீள் மதிப்பீடு தொடர்பான விடயம். அதுல உங்களுக்கு மீள் மதிப்பீடுகள் முதலாவது தடவை, இரண்டாவது தடவை அப்படி வரும். அதுல முதலாவது தடவை கூடுதலா மதிப்பீடு செய்யறது, குறைவா மதிப்பீடு செய்யறது, அப்படி உங்களுக்கு பல விடயங்கள். எனவே ஃபர்ஸ்ட் டைம் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு மிகை வந்தா டிரெக்டா ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடலாம். தெளிவா சொல்லப்படக்கூடிய விடயங்களை நோட் பண்ணணும். முதலாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு மிகை வந்தா டிரெக்டா போடுங்க ஏனைய முற்றடக்க வருமானம். அப்படி இல்லாம குறிப்பிட்ட ஒரு சொத்து முதலாவது தடவையும் இரண்டாவது தடவையும் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அங்க மீள் மதிப்பீட்டு சீராக்கம், பற்றாக்குறை ஈடு செய்யறது, அடுத்து மிகை ஈடு செய்யற விடயங்கள் கட்டாயம் செய்யணும். அப்படி செஞ்சுதான் நாங்க பதிவுகளை போடணும். சரியா? இது கிளியரா? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நார்மலா மீள் மதிப்பீட்டுல முதலாவது தடவை மிகை வந்தா டிரெக்டா ஏனைய முற்றடக்க வருமானத்துல போட்டுக்கொள்ளும். குறிப்பிட்ட ஒரு சொத்து முதலாவது இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு தரப்பட்டு இருந்தால் அதுல நாங்க பற்றாக்குறை ஈடு செய்யற விடயம் வரும். அது கட்டாயம் சீராக்கம் செஞ்சுதான் பதிவுகள் செய்யணும். எனவே இதுல காணி மீள் மதிப்பீட்டு மிகை, மோட்டார் வாகன மீள் மதிப்பீட்டு மிகைன்னு தந்துகிறான். இப்ப நிறைய பேர் என்ன செய்வீங்க, அந்த 150ஐயும் 75ஐயும் அப்படி கொண்டு போயிட்டு போடுவீங்க. அப்படி அவசரப்பட்டு போடுறது இல்ல. கீழே பார்க்கணும், ஏதாவது அதுல சொல்லப்பட்ட விடயம் இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்டுகிறார். எனவே கீழே பாருங்க, காணியானது முதல் தடவையாகவும், அப்ப காணின்னு சொல்றது முதலாவது தடவை மட்டும்தான் மீள் மதிப்பீடு செய்யப்படி. அப்ப இதுல நீங்க காணிட மீள் மதிப்பீட்டு மிகையை கொண்டு வைத்து போடுங்க ஏனைய முற்றடக்க வருமானத்துல. காணிட மிகையை போடுங்க. ஏன்னா காணி முதலாவது தடவை மட்டும்தான் வந்தீங்க. அடுத்ததை பாருங்க, மோட்டார் வாகனங்கள் இரண்டாவது தடவையாகவும் இவ்வருடத்தில் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 31/3/2017 மோட்டார் வாகனத்துக்கு முதற் தடவையாக செய்யப்பட்ட மீள் மதிப்பீட்டினால் 35,000 குறை ஏற்பட்டுள்ளது. சரியா? இத சீராக பாருங்க. குறிப்பிட்ட ஒரு சொத்து முதலாவது தடவை இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது குறை வந்தது 35,000. முதலாவது தடவை மீள் மதிப்பீட்டின் போது மிகை தரப்பட்டு 75,000. இதை நாங்க எப்படி ஈடு செய்யறது, எப்படி சீராக்கம் செய்யறது, இலகுவா சொல்லித்தரம் பாருங்க. இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தரப்படும் பொழுது முதலாவது எங்கட கையில 75,000 ஒரு இலாபம் காணப்படுது. அடுத்து பாருங்க 35,000 குறை ஒரு நட்டம். அப்ப நாங்க என்ன செய்யணும், எங்கிட்ட காணப்படக்கூடிய மிகையை வச்சு நட்டத்தை ஈடு செய்யணும். சரியா? எங்கிட்ட காணப்படக்கூடிய மிகையை வச்சு நட்டத்தை ஈடு செய்யணும். முதலாவது தடவை மீள் மதிப்பீட்டின் போதுதான் குறை தரப்படி 35,000. இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்யும் போது மிகை தரப்படி 75,000. சரியா? இதை எப்படி நாங்க
ஈடு செய்யறதுன்னா முதலாவது ஒரு நட்டம் ஒரு குறை ஏற்பட்டால் அது எங்க நாங்க பதிவு செஞ்சுப்போம், ஏனைய செலவுல நாங்க 35க்கு காட்டிப்போம். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். முதலாவது ஒரு குறை ஒரு மீள் மதிப்பீட்டு நட்டம் ஏற்பட்டால் ஏனைய செலவுல காட்டிப்போம் 35. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், 75 வச்சு 35 இல்லாமக்க போறோம். எனவே ஏனைய செலவுல போயிட்டு 35 மைனஸ் பண்ணுங்க. அடுத்த இரண்டாவது பாருங்க, இந்த 75ல 35 இல்லாம ஆயிட்டு இப்ப பேலன்ஸா எக்ஸ்ட்ரா எவ்வளவு வைக்கும், 40,000. அது நாங்க என்ன செய்யணும், ஏனைய முற்றடக்க வருமானத்துல 40,000 மிகைன்னு காட்டணும். இது கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? டவுட்னா உடனடியா கேட்டுக்கொள்ளுங்க. கிளியர்னா செக்ல போட்டு விடுவாங்க, அடுத்தடுத்த விடியங்களே போகும். சரியா? இதுல தமிதாஜி பார்த்து கொள்ளுங்க. முதலாவது தடவை மீள் மதிப்பீட்டின் போது குறை 35, இரண்டாவது தடவை மீள் மதிப்பீட்டின் போது மிகை 75. அப்ப எப்பயும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீள் மதிப்பீடு செய்யும்போது குறை வந்தா ஏனைய செலவுல ஒரு செலவா காட்டுவோம். இப்ப எங்கட கையில மிகை 75,000 மிகை. அப்ப நாங்க என்ன செய்யணும், மிகையை வச்சு குறைய இல்லாமக்கணும். இப்ப ஆரம்பத்துல எங்க பதிவு செஞ்சுப்போமோ அங்க போயிட்டு இல்லாமக்கணும். எனவே ஏனைய செலவுல 35 இல்லாமக்குங்க, அதோட நட்டம் இல்லாம போயிடும். அடுத்து மேலதிகமான மிகை காணப்படுது, மிகையை கொண்டு போயிட்டு ஏனைய முற்றடக்க வருமானத்துல பதிவு செய்யுங்க. எனவே ஏனைய முற்றடக்க வருமானத்துல 40 காட்டுங்க. மோட்டார் வாகன மீள் மதிப்பீட்டு மிகை 40,000. சரியா? இதுல பாருங்க, ஏனைய செலவு குறைத்து காட்டப்படுது. இந்த ஏனைய செலவு குறைத்து காட்டப்படுது இங்க வருமா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு மொத்த வருமானத்திலேயும் மொத்த செலவுகள்ல இந்த ஏனைய செலவு குறைத்து காட்டக்கூடிய மீதி வருமா? முதலாவது விற்பனை 950, காணி டிரெக்டா போட்டம் 150, விற்பனை கிரியம் 500, செயற்பாட்டு செலவுகள் 250. அடுத்தது முதலாவது தடவை தரப்பட்ட மிகை அப்படி போட்டிக்கிறோம் 150. அடுத்தது ஆரம்பத்துல 35 குறை 75, இரண்டாவது தடவை மிகை. இப்ப ஆரம்பத்துல ஏனைய செலவுல பதிவு செய்யப்பட்டது அப்படியே போயிட்டு இல்லாமக்குவோம், செலவை குறைச்சு காட்டுவோம். அடுத்து எக்ஸ்ட்ரா வர மிகையை திருப்பி போட்டிக்கிறோம். எல்லா பதியும் ஓகே. இப்ப நான் கேட்கிற வினா, இந்த ஏனைய செலவுல குறைச்சு காட்டப்பட்ட பெறுமதி நாங்க பதிவு செய்வோமா இல்லையா? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். தெரிஞ்சே சொல்லுங்க பாப்போம். எஸ் சார், பதிவு. நாங்க என்ன செய்யணும், ஏனைய செலவுகளை வந்து கழிச்சு காட்டணும். ஏனைய செலவுல கழிச்சு காட்டணும். வேற என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். Sir, question one more சொல்லலுமா, இடையில ஸ்டக் ஆயிட்டு. சரியா? தொடர்ச்சியா பாருங்க. இப்ப நான் சகல விடயங்களும் பதிவு செஞ்சிட்டோம். இந்த ஏனைய செலவுல நாங்க 35,000 மைனஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா செலவை நாங்க குறைச்சி காட்டுறது. தெளிவா விலையும் கொள்ளுங்க. உங்களுக்கு கணக்கீட்டுல இதுல பாருங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ பொறுத்த மட்டும் இல்ல, செலவை குறைச்சி காட்டுறதுன்னு சொல்றது வருமானத்தை கூட்டி காட்டுறதுக்கு சமனாயிக்கும்.
நீ ஒரு செலவை குறைத்து காட்டுறதும் அப்படி இல்லையா வருமானத்துல அந்த பெருமதியை கூட்டி காட்டுறதும் ஒரே விடயம். இதை தெளிவா விளைக்கொள்ளணும். செலவுகள் குறைய குறைய வருமானங்கள் அதிகரிக்கும். சரியா? இப்ப இதுல கேட்டுக்கிறான் மொத்த வருமானம் மொத்த செலவு. வருமானங்கள் எல்லாத்தையும் போட்டு கூட்டி எடுங்க, செலவுகள் எல்லாத்தையும் போட்டு கூட்டி எடுங்க. இப்ப வருமானம் எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம், செலவு எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். அந்த 35,000 செலவுல குறைச்சு காட்டுறான். இப்ப இதை நாங்க என்ன செய்யணும்? வருமானத்துல கூட்டி காட்டுறதா செலவு இல்லாம காட்டுறதா? வருமானத்தை கூட்டி காட்டணும். வெரி குட். இப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த 35,000 கூட்டி காட்டணும். இந்த ஆன்சர் தான் உங்களோட எதிர்பார்க்கு. சரியா? செலவுகளை குறைச்சி காட்டுறது இல்லை. அப்படி செஞ்சா ஆன்சர் பிள்ளையா வரும். ஏன்னா உங்களுக்கு கேட்கிறான் மொத்த செலவுகள் எல்லாத்தையும் தான் கேட்கிறான். அடுத்தையும் மொத்த வருமானம். சரியா? அப்ப இந்த 35,000 என்ன செய்யப்படும்? அந்த ஏனைய வருமானத்தோட 35,000 கூட்டி காட்டணும். செலவுகளை குறைச்சி காட்டுறதும் வருமானத்தை கூட்டி காட்டுறதும் ஒரே விடயம். எனவே அந்த 35,000 கூட்டி காட்டப்படும். எனவே இப்ப கூட்டி எடுங்க, ஆன்சர் என்ன வரும்? மொத்த வருமானம் எவ்வளவு? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். மொத்த வருமானம் எவ்வளவு? 1175. ஓகே. மொத்த செலவுகள் 780. எனவே இப்ப பேப்பர்ல பாருங்க, முதலாவது வினா அதுக்கு ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் தரப்பட்டதா இல்லையா? வெரி குட். 4வது ஸ்கீமையும் பார்த்துக்கொள்ளுங்க, ஆன்சர் சரியா வருதா இல்லையா? சரியா? எனவே 2019 முதலாவது வினா பாத்துக்கிறோம். உங்களுக்கு பொறுமையா மெதுவா சொல்லித்தாரேன். எங்களுக்கு தேவை உங்களோட ரிசல்ட் தான் தேவை. இப்ப நான் படிச்சு தாரதால இப்ப நான் ரிசல்ட் எடுக்க போறது இல்ல, நீங்க தான் ரிசல்ட் எடுக்கணும். அதனால நாங்க சும்மா குயிக்கா வேகமா ஆன்சர் சொல்லி தரலாம். அப்படி சொல்லி தந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த மெத்தட் பொருத்தமானது. எனவே பொறுமையா எல்லாம் சொல்லி தருவேன். அழகா படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ரிசல்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? எனவே முதலாவது ஆன்சர் எல்லாரும் கிளியரா குயிக்கா நோட் பண்ணுங்க. மொத்த வருமானங்கள் மொத்த செலவுகள். மொத்த வருமானம்டா விற்பனை, ஏனைய வருமானம், ஏனைய முற்றடக்க வருமானம். மொத்த செலவுடா விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவு, மேல் மதிப்பீட்டு, பற்றாக்குறை. சரியா? எனவே விற்பனை உட்திரும்பல் வெட் வியாபார கழிவு கழிச்சு போடணும், தரப்படலாட்டி அப்படி போடுங்க. எனவே விற்பனை 950. விற்பனையும் தந்துக்கிறான், மொத்த லாபம் தந்துக்கிறான். எனக்கு மொத்த லாபம் தந்துக்கிறான், விற்பனை கிரயம் போட. எனவே 950 450 கழிச்சிட்டு போடுங்க, 500 விற்பனை கிரயம். செயற்பாட்டு செலவு தந்துக்கிறான், 250 போட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது மேலதிகமா தான் கூட்டி போடணும். அடுத்து மேல் மதிப்பீடு தொடர்பா 2 விடயம். முதலாவது மேல் மதிப்பீடு, இரண்டாவது மேல் மதிப்பீடு. முதலாவது தடவை மேல் மதிப்பீடு செய்யப்பட்டு மிகை தந்தா டிரெக்டா இணைய முற்றடக்க வருமானம். எனவே போடுங்க 150. அடுத்து முதலாவது இரண்டாவது தந்தா கட்டாயம் ஈடு செய்யணும், குறை பற்றாக்குறை. எனவே ஆரம்பத்துல மேல் மதிப்பீடு செஞ்சது மூலம் குறை தரப்படிக்கு 35,000. இரண்டாவது தடவை மேல் மதிப்பீட்டின் போது மிகை தரப்படிக்கு 75,000. அப்ப எங்கட கையில உள்ள 75,000 லாபத்தை வச்சு 35,000 என்ன செய்யணும்? பெஸ்ட் இல்லாம ஆக்கணும். அதனால கொடுத்து தீர்க்கணும். எனவே ஆரம்பத்துல ஒரு குறை வரும்போது ஏனைய செலவுல தானே காட்டிப்போம். அப்ப அதே இடத்துக்கு போயிட்டு ஏனைய செலவுல மைனஸ் பண்ணுங்க. மேலதிகமா வர மிகை 40 ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடுங்க. இப்ப எல்லாத்தையும் பதிவு செஞ்சுட்டோம். செலவுகளை குறைச்சி காட்டுறதுன்னா வருமானத்தை கூட்டி காட்டுறது. எனவே 35,000 கூட்டுங்க, ஏனைய வருமானம்ல போட்டுக்கொள்ளுங்க. எனவே கூட்டி எடுத்தா மொத்த வருமானம் 1175, மொத்த செலவுகள் 750. கிளியரா? அடுத்த வினாக்கு போ. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சரியா? செட்லையும் போட்டுக்கொள்ளலாம். எல்லாரும் கிளியர்னா குயிக்கா ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. கிளியர்னா சொல்லுங்க, டவுட்னா கேளுங்க. அடுத்த வினாக்கு போவோம்.
அடுத்து உங்களுக்கு வருடத்துக்கான இலாபம் ஏனைய முற்றடக்க வருமானம் கேட்டீங்கன்னா சிம்பிளா 2 மெத்தட்ல சொல்லித்தார். அடுத்த வினாக்கு போவோமா? ஓகே, அடுத்த வினாவை பாருங்க. 24வது வருடத்துக்கான இலாபம் ஏனைய முற்றடக்க வருமானம். நீங்க சிம்பிளா செய்யலாம். சரியா? ஆண்டுக்குரிய இலாபமும் ஏனைய முற்றடக்க வருமானமும் கேட்கப்படி ஏனைய முற்றடக்க வருமானம் அதுல வரக்கூடிய விடயம் என்னன்னு தெளிவா சொல்லி தந்துகிறேன். மீள் மதிப்பீட்டு மிகை முதலாவது, இரண்டாவது மீள் மதிப்பீட்டு அந்த பற்றாக்குறை மிகைய ஈடு செய்யறது, இது ரெண்டும் வரும். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். முதலாவது மிகை பதிவு செய்யும், மீள் மதிப்பீட்டு மிகை பற்றாக்குறை ஈடு செய்யறது, அதுவும் வரும். இந்த ஏனைய முற்றடக்க வருமானம் பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் ஆன்சர் வரலாம். அது தெளிவா முன்னுக்குள்ள கிளாஸ்ல சொல்லி தந்துகிறேன். ஆண்டுக்குரிய லாபம் உங்களுக்கு டிரெக்டா சமன்பாடு போடலாம். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிச்சீங்கன்னா, மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிச்சீங்கன்னா மொத்த முற்றடக்க வருமானம் வரும். சரியா? ஆண்டுக்குரிய லாபம் டிரெக்ட் சமன்பாடு மொத்த முற்றடக்க வருமானம், அதுல இருந்து நாங்க ஏனைய முற்றடக்க வருமானத்தை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம் வரும். மொத்த முற்றடக்க வருமானத்திலிருந்து ஏனைய முற்றடக்க வருமானத்தை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம். அதை எப்படி சிம்பிளா பாக்குறதுன்னா, மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சா மொத்த முற்றடக்க வருமானம், அதுல இருந்து ஏனைய முற்றடக்க வருமானத்தை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம். இது முதலாவது மெத்தட். இரண்டாவது நாங்க சிம்பிளா வளமையா பாக்குறது, விற்பனையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிப்போம், மொத்த இலாபம் வரும். மொத்த இலாபத்துல இருந்து செயற்பாட்டு செலவுகளை கழிப்போம், வரிக்கு முன் இலாபம் வரும். அதுல இருந்து வருமான வரியை கழிப்போம், ஆண்டுக்குரிய இலாபம் வரும். இப்படி நாங்க நார்மலா 2 மெத்தட்ல பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஆண்டுக்குரிய லாபம் பல மெத்தட் சொல்லி தந்துக்கிறேன். நார்மலா இந்த வினாக்கு 2 மெத்தடை நாங்க பயன்படுத்தலாம். எனவே பொதுவா நிறைய பேர் பயன்படுத்துறது அந்த 2வது மெத்தட், விற்பனை கிரைய மொத்த லாபம் செயற்பாட்டு செலவு வரிக்கு முன் லாபம் ஆண்டுக்குரிய லாபம். இதை நீங்க நார்மலா பயன்படுத்துறது. ஆனா அதை விட முதலாவது மெத்தட் உங்களுக்கு இலகுவா விரைவா செய்யலாம். ஏன்னா நாங்க முதலாவது ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க. மொத்த வருமானம் மொத்த செலவு அது அப்படி போடுங்க. மொத்த வருமானம் எவ்வளவு? 1175. மொத்த செலவு 750. இதை கழிச்சு எடுத்து சொல்லுங்க பாப்போம். மொத்த முற்றடக்க வருமானம் எவ்வளவு? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு கழிச்சு மொத்த முற்றடக்க வருமானம் என்ன பெறுமதி? 425. வெரி குட். 425. 425ல இருந்து ஏனைய முற்றடக்க வருமானத்தை கழிச்சா டிரெக்டா ஆண்டுக்குரிய லாபம் வரும். ஏனைய முற்றடக்க வருமானம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? முதலாவது வினாவிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஏனைய முற்றடக்க வருமானத்துல தங்கச்சி என்னென்ன போட்டோம்? காணிட மேல் மதிப்பீட்டு மிகை, மோட்டார் வாகன மேலதிகமா வர மிகை. எனவே காணிட மிகை எவ்வளவு? 150. அடுத்து இரண்டாவது மோட்டார் வாகனம் 40. ரெண்டையும் கூட்டினா 190 ஆன்சர். இதுக்கு நீங்க கூடுதலா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இது முதலாவது வினாவிலேயே பார்த்துட்டோம். அப்ப டிரெக்டா 190 ஆன்சர் வரும். சரியா? காணிட மிகை போட்டோம் 150. இரண்டாவது நாங்க 35 ஈடு செஞ்சு மேலதிகமா 40 போட்டோம். அது ரெண்டையும் கூட்டினா 190. இப்ப 425ல 190 கழிங்க, டிரெக்டா ஆண்டுக்குரிய லாபம் வரும். என்ன ஆன்சர்? 225. ஆன்சர் இருக்குதா இல்லையா செக் பண்ணுங்க. 235 ஆண்டுக்குரிய லாபம், 190 ஏனைய முற்றடக்க வருமானம். எத்தனாவது ஆன்சர்? 4வது. இந்த மெத்தட் உங்களுக்கு சிம்பிளா இல்லையா, இல்லாட்டி மத்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா? சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க மொத்த லாபத்துல செயற்பாட்டு செலவு எல்லாம் கழிச்சிட்டு வாரதை விட இந்த மெத்தட் உங்களுக்கு இலகுவா செய்யலாம். சரியா?
இப்ப தெளிவா விலை கொள்ளணும். இந்த ஆண்டுக்குரிய லாபம் பல மெத்தட்ல செய்வோம். முதலாவது வருமான கூற்று அடிப்படையில, இரண்டாவது நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படையாக கொண்டு செய்வோம். அடுத்தது இந்த மொத்த முற்றடக்க வருமானம் ஏனைய முற்றடக்க வருமானத்தை வச்சு செய்வோம். அல்லது நோமலா ஆண்டுக்குரிய லாபம் தந்து வரி கணிப்பீடு செஞ்சு அதுல கழிச்சு எடுப்போம். இப்படி பல முறைகள்ல செய்யலாம். உங்களுக்கு மொத்த வருமானம் மொத்த செலவு கேள்வி கேட்டு இரண்டாவது ஆண்டுக்குரிய லாபம் கேட்டால் இந்த அடிப்படையில செய்யுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணலாம். சரியா? இப்ப அடுத்த மெத்தட்லயும் ஆன்சர் சொல்லி தாரேன். இதுல பாருங்க, விற்பனை கிரேம்னு கழிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல, அது சின்ன விடயம். அவ்வளவு டிரெக்டா மொத்த லாபம்னு தந்த பிறகு விற்பனையில இருந்து விற்பனை கிரேம்னு கழிச்சு அப்படியே ஓடரா போக தேவையில்லை. அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ற விடயம். எனவே மொத்த லாபம் டிரெக்டா தந்திக்கிறானா அதை போடுங்க 450. அடுத்து செயற்பாட்டு செலவுகள் பாருங்க எவ்வளவு தரப்படி 250. அப்ப 450ல 250 கழிச்சா என்ன ஆன்சர்? 200 வரும். அப்ப ஆண்டுக்குரிய லாபம் சரியா பிழையா? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். முதலாவது மெத்தட்ல உங்களுக்கு 235 வந்துச்சு. இப்ப ரெண்டாவது மெத்தட பாருங்க, மொத்த லாபம் 450, செலவு 250, கழிச்சா 200. சரியா பிழையா? சொல்லுங்க. பிள்ளை அப்ப எப்படி செய்யறது? மொத்த அந்த லாபம் 450 அப்படியே பெற்றோருக்கு போட்டு 35 கூட்டணும். வெரி குட். அப்ப செயற்பாட்டு செலவுல பாருங்க 250 தரப்படி தானே, 250 தரப்படி. அப்ப செயற்பாட்டு செலவு 250. ஒண்ணு நாங்க என்ன செய்யணும்டா, இந்த உண்மையான செலவுகள் 250, அதுல இருந்து 35,000 ஏனைய செலவுல மைனஸ் பண்றோம். அத மைனஸ் பண்ணினாங்க 215 கழிக்கலாம். அப்படி இல்லையா இந்த 450 அதுல 250 கழிச்சு 35 கூட்டலாம். இப்படி ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். சரியா? ஒண்ணு செலவை குறைச்சி காட்டலாம் அல்லது வருமானத்தை கூட்டி காட்டலாம். எனவே 450 அதுல 250 செலவு, அதுல 35 கழிங்க 215. இப்ப மொத்த லாபத்துல இருந்து 215 கழிச்சா என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 450ல இருந்து 215 போனா எவ்வளவு? 235. வெரி குட். அப்படி இல்லையா ரெண்டாவது 450ல 250 கழிச்சா 200, அதோட 35 கூட்டினா 235. அதை எப்படி செஞ்சாலும் ஆன்சர் சரியா வரும். எனவே இரண்டாவது விடயம் மிக இலகுவானது. ஆண்டுக்குரிய லாபம் 235 பல முறைகள்ல சொல்லி தந்துக்கிறேன். அடுத்து ஏனைய முற்றடக்க வருமானம், அது சிம்பிளானது. மீள் மதிப்பீட்டு மிகை, மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்தல் வரும். இந்த ஏனைய முற்றடக்க வருமானம் நேர்கணிய பெறுமதியில இல்ல, எதிர்கணிய பெறுமதியிலையும் வரலாம். ஏதாவது ஈடு செய்யற விடயம் அல்ல. சரியா? எனவே நான்காவது ஆன்சர். இந்த ரெண்டு வினாக்களும் கிளியர்டா குயிக்கா சொல்லுங்க, செட்ல போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினாக்கு போகும். சரியா? எல்லாரும் செட்ல போடுங்க. கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண சகல மாணவர்களும் போடுங்க. இந்த 2019 பாஸ் பேப்பர்ல முதல் 2 வினாக்கள் எல்லாருக்கும் கிளியரா படிச்சு தர விடயங்கள் கிளியரா இலகுவாய்க்குதா? குயிக்கா போடுங்க. சார் இந்த ஃபர்ஸ்டா சொல்லி தந்த அந்த சமன்பாடை திருப்பி ஒரு கவலங்கப்படுத்திடுமா? தம்பி முதலாவது சொன்னதுன்னா மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சு வாரது, அதுல இருந்து ஏனைய முற்றடக்க வருமானம், அந்த சமன்பாடா? ஓம் சார். ஓகே, தெளிவா விலையும் கொள்ளணும். கிளாஸ் சொல்றது உங்களுக்கு ஃபாலோவா போறது. அப்ப உங்களுக்கு கம்பெனியில முதலாவது இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 போர்டன் அந்த கிளாஸ் பார்த்திருந்தா அந்த டவுட் வந்தீங்க. சரியா? பிரச்சனை இல்ல. கட்டாயம் முன்னுக்குள்ள விடியங்களா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு கொள்ளுங்க. இதுல மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு போனா மொத்த முற்றடக்க வருமானம் வரும். நீங்க படிச்சுக்கிறீங்க. நார்மலா மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு போனா ஆட்டுக்குரிய லாபம் வரும். இங்க தெளிவா விலை கொள்ளணும்.
மீள் மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் மொத்த வருமானத்திலையும் மொத்த செலவுகளையும் காணப்படும். எனவே மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவு கழிச்சா டிரெக்டா வரக்கூடிய ஆன்சர் மொத்த முற்றடக்க வருமானம். எனவே 1175 இருந்து 250 போனா 425. ஏனைய முற்றடக்க வருமானம் அது தெரியும், 150 40 கூட்டுறது. அப்ப நாங்க படிச்சுக்கிறோம் வருமானம் கூற்று ஃபார்மட்ல மொத்த முற்றடக்க வருமானம் அதுல இருந்து ஏனைய முற்றடக்க வருமானத்தை கழிச்சா என்ன ஆண்டுக்குரிய லாபம். ஏன்னா ஆண்டுக்குரிய லாபத்தோட ஏனைய முற்றடக்க வருமானத்தை கூட்டிதான் இறுதியில மொத்த முற்றடக்க வருமானம் வருது. எனவே 425 190 கழிங்க டிரெக்டா ஆண்டுக்குரிய லாபம் வரும். சரியா? கட்டாயம் சகல மாணவர்களும் இதுல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு கம்பெனில முதலாவது அந்த பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தாரன் ஃப்ரீயா படிச்சு கொடுங்க. சரியா? ஓகே. இப்ப நாங்க அடுத்த வினாக்கு போவோம். 44வது வினா பல் தேர்வு வினா தரப்படி. அதை பார்த்துக்கொள்ளும். பங்கு வளங்கள் தொடர்பானது. தங்கச்சி இதுல பாருங்க, ஒரு ஆள் டவுட் கேட்டீங்க. மொத்த லாபம் 450 தானே, செயற்பாட்டு செலவை கழிச்சா ஆண்டுக்குரிய லாபம் வரும். ஏற்கனவே பாருங்க மேல் மதிப்பீட்டுல அந்த 35 குறைச்சு காட்டுறமே, செலவை இல்லாமக்கி காட்டுறமே. இப்ப தெளிவா சொல்லிக்கிறேன், கணக்கீட்டுல செலவை குறைச்சி காட்டுறதும் வருமானத்தை கூட்டி காட்டுறதும் ஒண்ணு. எனவே மொத்த லாபத்துல இருந்து செயற்பாட்டு செலவை கழிச்சா 200. அந்த 200ஓட 35 கூட்டுங்க. ஏன்டா ஏற்கனவே ஒரு செலவை குறைச்சு வச்சுக்கிறேன் மேல் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஈடு செய்யறதால. எனவே கூட்டி விட்டா 235. அப்படி இல்லையா 450 செலவுல 35 குறைச்சோம்னா 215 வரும். இப்ப 450ல 215 போனா 235. எப்படி வந்தாலும் ஒரே ஆன்சர் வரும். சரியா தாஜி? இப்ப நாங்க அடுத்த வினாக போவோம். 44வது வினாவை பாருங்க. உங்களுக்கு கம்பெனின்னு சொல்றது இந்த விடயங்களோட சேர்த்து கட்டாயமா அவங்களுக்கு பாஸ் பேப்பர்ல ஒரு வினா போட்டால் இந்த பங்கு வளங்கள் தொடர்பானது. இந்த பங்கு வளங்கள்ல கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. பொது பங்கு வளங்கள், உரிமை வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அதுல பொது பங்கு வளங்கள்ல முதலாவது பங்கு வளங்கள் மூலம் பணத்தை பெறும்போது, அடுத்தது இரண்டாவது அந்த பங்குகளை நிராகரிக்கும் போது, அடுத்தது மூன்றாவது பங்குகளை ஒதுக்கீடு செய்யறது. இந்த மூன்றுக்குமான இரட்டை பதிவுகள், நாட்குறிப்பு பதிவுகள் கட்டாயம் படிச்சு வைங்க. பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியான முறையில மாறி மாறி இந்த நாட்குறிப்புல வினாக்கள் வருது. இரண்டாவது இந்த பொது பங்கு வளங்கள், உரிமை வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அது அடிப்படையா கொண்டு பங்கு வளங்கள் மூலம் பெற்ற காசுட மீதி கேட்கிறான், சொத்துட மீதி கேட்கப்படுது, கூறப்பட்ட மூலதனத்துல பெருமதி கேட்கப்படுது, உரிமையிட மீதி கேட்கப்படுது, நிறுத்தி வைத்த வருவாயிட மீதி கேட்கப்படுது. இப்படி வினாக்கள் வரும். சரியா? இப்ப நான் வினாக்கு போவோம். இதுல பாருங்க, முதலாவது மேற்படி பங்கு வளங்கள் காரணமாக காசு மீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு 31/3/2019 உள்ளவாறான உரிமையானது. எனவே முதலாவது பாருங்க, முதலாவது பங்கு வளங்கள் காரணமா காசுல ஏற்பட்ட அதிகரிப்பு. இரண்டாவது பாருங்க அந்த உரிமையாண்மையிட பெருமதி. இப்ப முதலாவது தகவலுக்கு வாங்க. கூறப்பட்ட மூலதனம் தரப்பட்டிக்கு 3 சைபர் கட் பண்ணி 2000. பங்குகள் பாருங்க 1,00,000. நிறுத்தி வைத்த ரூபாய் 800 தரப்படி. கீழே பாருங்க 30/9/2018 கம்பெனியானது பங்கொன்றுக்கு ரூபாய் 20 பிரதி பயனில் 4 லட்சம் நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்கியது. 31/12/2018 கம்பெனியானது இத்தினத்தில் 12 பங்குகளுக்கு ஒரு பங்கு வீதம் பங்கொன்று ரூபாய் 10 விலையில் உரிமை வளங்களை மேற்கொண்டது. தற்போது காணப்படும் எல்லா பங்குதாரர்களும் உரிமை வளங்களில் ஈடுபட்டுள்ளனர்.
31/3/2019 முடிந்த வருடத்துக்கான இலாபம் 3 லட்சம் ஆகும். அப்ப தெளிவா பாருங்க, இதுல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தகவல் தரப்படி எங்களுக்கு தேவையான விடயங்களை மட்டும்தான் நாங்க எடுக்கணும், எல்லாத்தையும் பார்க்கறது இல்ல. இதுல கேட்கப்பட்ட விடயம் பங்கு வழங்கல் காரணமாக காசு மீதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு. தெளிவா பாருங்க, பங்கு வழங்கல் முதலாவது பொது பங்கு வழங்கல், இரண்டாவது உரிமை பங்கு வழங்கல், மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர விடயம் இலகுவா ஆன்சர் பண்றதுக்கு, ஐடியாவை குயிக்கா எடுக்கிறதுக்கு. அப்ப ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த பங்கு வழங்கல் மூலமாக காசு வரும் சொல்லுங்க பாப்போம். முதலாவது பொது பங்கு வழங்கல் என்ன? நாங்க பங்குகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து மூலதனம் திரட்டக்கூடிய விடயம். அப்ப அந்த பொது பங்கு வழங்கல் மூலம் என்ன கிடைக்கும் தம்பி தங்கச்சி? காசு பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது உரிமை பங்கு வழங்கல், ஏற்கனவே கம்பெனில காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தினை அறவிட்டு மேலதிகமா பங்குகளை வழங்குறது, பணம் அறவிடப்படுது, எனவே காசு கிடைக்கும். அடுத்த மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், பொதுவாக நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்படுது. சில சந்தர்ப்பங்கள்ல பொது ஒதுக்கமும் மூலதனமாக்கப்படும். எனவே ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் எப்படி படிச்சுக்கிறோம்? ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தினை அறவிடாமல் ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்குகளை வழங்குறது. அப்ப தெளிவா அந்த பாயிண்டை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. பணத்தினை அறவிடாமல் அப்ப காசு வராது. இந்த ரெண்டு பங்கு வழங்கல்ல மட்டும்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், காசுல அதிகரிப்போ குறைவோ வரும். அப்ப முதலாவது காசு அதிகரிப்புண்டா ஒதுக்கங்களை மூலதனமாக்கலாம் பாக்குறது இல்ல. இந்த உரிமை வழங்கலோ பொது வழங்கலோ அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். இப்ப இதுல பாருங்க, முதலாவது நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி மூலதனமாக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறான். இரண்டாவது உரிமை வழங்கல் சொல்லுகிறான். எனவே இப்படி தந்தா கீழே உள்ள உரிமை வழங்கலை மட்டும் எடுக்கிறது இல்ல. தம்பி தங்கச்சி தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது உரிமை வழங்கல் சொன்னான்னா முதலாவது உரிமை வழங்கலை வச்சு நாங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா தெளிவா சொல்லுகிறான், முதலாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் இடம்பெற்று அந்த தினத்துல 31/12/2018 அந்த தினத்துல காணப்படக்கூடிய பங்குகளுக்கு தான் 12 பங்குகளுக்கு 1 பங்கு வீதம் உரிமை வழங்கல் செய்யப்படி. இப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட விடயத்தோட ஒதுக்கங்களை மூலதனமாக்குற விடயத்தை கூட்டி சீராக்கம் செஞ்சு அந்த பங்குகளை வச்சுதான் உரிமை வழங்கல் செய்யணும். இதை கிளியரா விலகி கொள்ளணும். சரியா? இப்ப முதலாவது பாருங்க, 1 லட்சம் பங்குகள் காணப்படுது. கம்பெனியானது பங்கொன்று 20 ரூபாய் விலையில் 4 லட்சம் நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்கியது. இப்ப எங்களுக்கு தேவையானது பெருமதி இல்ல, பங்குகள் தான் தேவை. சொல்லிக்கிறான் பாருங்க. இத்தினத்தில் இப்ப அந்த தினத்துல பங்கு எத்தனை பாருங்க. இப்ப ஆரம்பத்துல மீதி பாருங்க 1 லட்சம் பங்கு. இரண்டாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், அதன் மூலம் எத்தனை பங்கு வந்தீங்கன்னு பாருங்க. இதுல பெருமதி பாருங்க 4 லட்சம். அதுல பிரதி பயன் விலை பாருங்க 20. அப்ப பிரிச்சா பங்குகள் எத்தனை சொல்லுங்க பாவம். குயிக்கா ஆன்சர் பண்ணணும். 4,20,000 பிரிச்சா எத்தனை பங்குகள்? 20,000. வெரி குட். அப்ப 20,000, இந்த 20,000 நாங்க கூட்டுறதா இல்லாட்டி மைனஸ் பண்றதா சொல்லுங்க பாப்போம். இதுலயும் டவுட் நிறைய பேரு. பணத்தினை அறவிடாமல் ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்கு வழங்குறது, ஒதுக்கம் குறையும், கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். சரியா? எனவே பங்கு வழங்கல் ஒதுக்கங்களை மூலதனாக்குவதன் மூலமா பங்கு வழங்கல் என்ன செய்யணும்? இந்த பங்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். எனவே தற்பொழுது பாருங்க, பங்குகள பெறுமதி 1,20,000. இந்த டேட்டா சொல்லுகிறான் 31/12/2018 இந்த தினத்துல காணப்படக்கூடிய பங்குகள். இதுக்கு தான் சொல்லுகிறான் 12க்கு 1 பங்கு வீதம்
பெறுமதி பாருங்க ரூபா 10 அடிப்படையில உரிமை வழங்கல் செய்யப்பட்டது. இது கிளியரா? கேள்வியை பார்த்தா பெருசாயிக்கும், சிம்பிளா பார்த்துட்டு போகலாம், டெக்னிக் மட்டும் தான் தேவை. எனவே பொது பங்குவரங்கள் உரிமை பங்குவரங்கள் மூலம் மட்டும்தான் காசு வரும்னு தெரிஞ்சிட்டு அடுத்தது அவ சொல்லிக்கிறான் மேல ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல் அந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற பிறகு உள்ள பங்குகளுக்கு தான் 12க்கு 1 பங்கு வீதம் வழங்கப்படுது. அப்ப நாங்க ஆரம்பத்தில் உள்ள பங்கையும் ஒதுக்கங்களையும் மூலதனமாக்குதல் பங்கையும் கண்டுபிடிச்சு அந்த தினத்துல காணப்படக்கூடிய மொத்தத்தை எடுத்து அதுக்கு தான் உரிமை பங்கு வழங்கல் வழங்கணும். இப்ப ஆரம்பத்துல 1 லட்சம், அடுத்தது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் பங்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா சிம்பிள், மொத்தத்தை விலையால பிரிச்சா பங்குகள் எண்ணிக்கை வரும். எனவே 4,20,000 பிரிச்சா 20,000 கூட்டி எடுங்க 1,20,000. இப்ப இந்த 1,20,000க்கு தான் 12க்கு 1ண்டா எப்படி? இப்ப உரிமை வழங்கலுக்கு வாங்க. உரிமை வழங்கல் 1,20,000 பங்கா 12ஆல பிரிச்சு 1 பங்கு வீதம். அப்ப எத்தனை பங்கு உரிமை வழங்கல் செய்யப்படும்? குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 10,000. 1,20,000 12ஆல பிரிச்சா எத்தனை பங்கு? 10,000. ஓகே. அப்ப இந்த 10,000 பங்குகள் எவ்வளவு பெறுமதி? 10 ரூபாய். அப்ப உரிமை பங்கு வழங்கல் மூலம் வரக்கூடிய பெறுமதி காசு எவ்வளவு? 10,000 தர 10 பெறுமதி என்ன? ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. 10,000 தர 10 1 லட்சம். 1 லட்சம். இந்த 1 லட்சம் தான் என்ன? உரிமை வழங்கல் மூலம் பெறக்கூடிய பெறுமதி. உரிமை வழங்கல் மூலம் பெறக்கூடியதுன்னா காசாக கிடைக்கக்கூடியது. இப்ப இந்த ஆன்சர் தான் காசு அதிகரிப்பு 1 லட்சம். இது கிளியரா? கிளியர்னா சொல்லிக் கொடுங்க, அடுத்த வினாக்கு போகும். ஸ்கீமை பார்த்துக்கொள்ளுங்க, ஆன்சர் சரியா. எனவே முதலாவது உரிமை பங்கு வழங்கல் மூலம் காசு அதிகரிப்பு எல்லாருக்கும் கிளியரா? ஓகேயா? சரியா? அடுத்த வினாக்கு போகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. பொதுவா இந்த கிளாஸ்ல வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அமைதியா இருந்தாலே எல்லா விடயங்களும் கிளியரா இருக்கும். தேவையான எல்லா விடயங்களும் சொல்லி தருவேன். பொறுமையா இருந்து அந்த கிளாஸ்ல இறுதி வரைக்கும் படிச்சாலே போதும், நார்மலா எடுத்துட்டு போகலாம். சரியா? எனவே முதலாவது ஆன்சர் 1 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தந்துட்டு. இரண்டாவது பாருங்க, கேட்கப்பட்ட விடயம் உரிமையாண்மை. இப்ப உரிமையாண்மை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்க. உரிமையாண்மைக்கு சமன்பாடு படிக்கிறோம். கம்பெனில கூறப்பட்ட மூலதனம் அதோட பிளஸ் பண்ணுவோம் ஒதுக்கங்கள். இந்த ஒதுக்கம் சொல்றது நிறுத்தி வைத்த வருவாய், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், அடுத்தது பொது ஒதுக்கம். இது எல்லாத்தையும் கூட்டி எடுத்தோம்னா உரிமையாண்மை வரும். கூறப்பட்ட மூலதனத்தோட ஒதுக்கங்களை கூட்டுறது அப்படின்னா நிறுத்தி வைத்த வருவாய், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம் எல்லாத்தையும் கூட்டினா உரிமையாண்மை வரும். இப்ப பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் ஆரம்பத்துல எவ்வளவு? 2,000. அது அப்படி போடுங்க, ஆரம்ப மீதி. இப்ப அடுத்தது தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல் காரணமா கூறப்பட்ட மூலதனத்துல 8வது விடயம் கூட்டப்படக்கூடிய விடயம், அடுத்த ஒதுக்கங்கள்ல வரக்கூடிய விடயம், அதை கண்டுபிடிச்சு நாங்க டோட்டல் பண்ணா உரிமை வரும். சரியா? நிறுத்தி வைத்த வருவாய் பாருங்க, உங்களுக்கு சைட்ல போட்டு பாருங்க. கூறப்பட்ட மூலதனம் நிறுத்தி வைத்த வருவாய், ஆரம்ப மீதி பாருங்க 2,000, இந்த ஆரம்ப மீதி பாருங்க 800. இதை சீராக்கம் செஞ்சு இறுதி மீதியை போடுவோம். இப்ப கொடுக்கல் வாங்கலுக்கு வாங்க, முதலாவது என்ன செய்யறான்? நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி மூலதனமாக்கப்படுது. அப்ப தெளிவா சொல்லிக்கிறேன், நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி மூலதனமாக்கப்பட்டால் என்ன செய்யப்படும்? ஒதுக்கம் குறைவடைந்து கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும்.
எனவே நிறுத்தி வைத்த வருவாய்கள் குறைங்க 4 லட்சம், ஒதுக்கம் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். இங்க கூட்டுங்க 400, 4 லட்சம். இது முதலாவது கொடுக்கல் வாங்க. சரியா? கிளியரா? ஆனா டிரெக்டா பெருமை தந்திக்கிறான் 4 லட்சம். எனவே டிரெக்டா போடுங்க, ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் காரணமாக ஒதுக்கங்களை குறைச்சி கூறப்பட்ட மூலதனத்தை கூட்டுங்க. எனவே நிறுத்தி வைத்த ரூபாயில 4 லட்சம் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனத்தை 4 லட்சம் கூட்டுங்க. இரண்டாவது, உரிமை வழங்கல் திருப்பி போயிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணி செய்யறது இல்ல, எடுத்து வச்சுக்கிறோம். உரிமை வழங்கல் என்ன? 1 லட்சம். உரிமை வழங்கல் காரணமா என்ன பதிவு வரும், எப்படி சீராக்கம் வரும்? உரிமையாண்மை மாற்றல் கூட்டுல படிச்சுக்கிறோம். உரிமை வழங்கல் காரணமா கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும், மொத்தம் அதிகரிக்கும். எனவே கூறப்பட்ட மூலதனம் அதுல 1 லட்சம் கூட்டுங்க. சரியா? கூறப்பட்ட மூலதனம் அதுல 1 லட்சம் கூட்டுங்க. வேற ஏதாவது விடயம் தந்திக்குதான்னு பாருங்க. 31/3/2019 முடிந்த வருடத்துக்கான லாபம் 3 லட்சம் தரப்படி. சரியா? ஓகே. இப்ப லாபம்னு சொல்றது எங்க வரும்? ஆன்சர் பண்ண, லாபம் எங்க வரும்? வருடத்திற்கான லாபம் நிறுத்தி வைத்த வருவாயில கூட்டப்படும். வெரி குட். நிறுத்தி வைத்த வருவாயில வரும். சும்மா கூட்டுப்படும் தெரியாட்டி இந்த மெத்தட பாருங்க. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்குல ஆரம்பத்துல மீதி, அடுத்தது இறுதி மீதி. மீதி வந்தது, மீதி சென்றது. சரியா? இதுல வேற என்ன விடயங்கள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. இடைக்கால பங்கு லாபம் செலுத்துறது, ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது, பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல் செய்யறது, அடுத்தது செலவுல வரக்கூடியது இலாபம். இப்ப தெளிவா பாருங்க, ஆரம்ப மீதிக்கு பக்கத்திலேயே இருக்குது. எனவே கூட்டப்படும், லாபம் கூட்டப்படும். பேமெண்டா அந்த மெத்தட ஃபார்மட்டை எழுதி வச்சுக்கொள்ளும். ஆரம்ப மீதி, இறுதி மீதி, லாபம் செலவுல வரும், பங்கு லாபம் செலுத்துறது, ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது, பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல் செய்யறது. எனவே லாபம் கூட்டுங்க. பெறுமதியை பாருங்க, 3 லட்சம். எனவே நிறுத்தி வைத்த ரூபாயில மீதி வரும், கூறப்பட்ட மூலதனத்துல மீதி வரும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு டோட்டல் எடுத்தோம்னா உரிமையாண்மை மீதி வரும். சரியா? முதலாவது கூறப்பட்ட மூலதனம் எவ்வளவு? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். கூறப்பட்ட மூலதனம் 2500. வெரி குட். அடுத்து நிறுத்தி வைத்த வருவாய் எவ்வளவு? 8ல 400 கழிச்சாட்டை 300 கூட்டுவீங்க. என்ன ஆன்சர்? 700. 700. எனவே இப்ப நாங்க இறுதி மீதிகளை கண்டுபிடிச்சா இப்ப சமன்பாட்டுல போடுங்க. கூறப்பட்ட மூலதனம் இறுதி மீதி 2500, நிறுத்தி வைத்த வருவாய் 700. ரெண்டையும் கூட்டினா உரிமையாண்மை எவ்வளவு? 3200. ஆன்சர் சரியானு செக் பண்ணிக்கலாம். 3200. ஒண்ணு நீங்க 3 சைபரை சேர்த்து போடலாம் அல்லது சுருக்கி போடலாம். அவ்வளவு பேப்பர்ல மேல வினாவுல பாருங்க 3 சைபர் கட் பண்ணி தந்துக்கிறான். எனவே பிரச்சனையில 3200 போட்டாலும் ஆன்சர் சரி, அல்லது 3 சைபரை சேர்த்து போட்டாலும் ஆன்சர் சரி. சரியா? எனவே முதலாவதுக்கு 1 லட்சம், இரண்டாவதுக்கு 3200, அதாவது 32 லட்சம். அப்ப எல்லாரும் சொல்லிக் கொள்ளுங்க, இந்த பங்கு வளங்கள் தொடர்பான வினா உங்களுக்கு கிளியரா இல்லையா? இப்படி நாங்க சிம்பிளா நாங்க கண்டுபிடிக்கணும். சும்மா நீங்க கம்பெனின்னு கேள்வியை பார்த்தோன்னே பயப்படுறது இல்ல. இந்த நுட்பங்கள் ஷோர்ட் நோட்ஸ் அடிப்படையில, அடுத்தது இந்த சமன்பாடுகள், இது உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி பார்ட் 1 விடயம் வந்தாலும் குயிக்கா ஆன்சர் பண்ணலாம். எனவே 2019 பேப்பர் முதல் 3 வினாக்கள் தெளிவா படிச்சுட்டோம். இந்த 3 விடயங்களும் 3 வினாக்களும் எல்லாருக்கும் கிளியர்டா செட்ல போடும். எல்லாருக்கும் கிளியரா? இது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்குதா அல்லது டிரெக்ட் கிளாஸ்ல படிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குதா? இன்ட்ரெஸ்டா போகுதா? செட்ல போடுங்க. இதுல பெரும்பாலான மாணவர்கள் முதலாவது கிளாஸ் ஆயிக்கும். எனவே உங்களோட கருத்துக்களை போடுங்க.
உங்களுக்கு இன்ஷால்லா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸஸ் போகும். தேவையான மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். எல்லாரும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் ஓகேயா? படித்தர விடயங்கள் கிளியரா? இன்ட்ரெஸ்டா போகுதா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இருக்குதா அல்லது டைரக்டா படிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? சொல்லிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். சரியா? ரெண்டாயிரத்தி 20 பேப்பரை பாருங்க. இதுல பாத்துக்கொள்ளுங்க, 2020ல 2 வினாக்கள் போடப்படுது. அவளுக்கு நார்மலா 3 வினாக்கள் வரும். அப்படி இல்லையா சில சந்தர்ப்பங்கள்ல 2 வினாக்களும் போடப்படும். எனவே இதுல 23வது வினாவும் 43வது வினாவும் தரப்படுது. MCQவும் அடுத்தது பின்னக ஸ்ட்ரக்சர்லயும் தரப்படுது. எனவே முதலாவது பாருங்க, 23வதுல கேட்கப்பட்ட விடயம். இப்ப நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இந்த முதலாவது 2019 பேப்பர், அதுக்கு முன்னுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் சொன்னதுல அதே விடயம் அடுத்த வருடம் போடப்படுதா இல்ல புது விடயம் போடப்படுதா? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அவ்வளவு கம்பெனில இருந்து அதே விடயம் கேள்வி கேட்டிருக்கிறானா அல்லது புது விடயம் கேட்கப்படுகிறா? 2020 பேப்பரை பார்த்து சொல்லுங்க. அதே கொஸ்டின். ஓகே, மாறி மாறி அவங்களுக்கு அதே விடயம் தான் பொதுவாக கேட்கப்படும். அப்ப உங்களுக்கு அக்கவுண்டிங் பேப்பர் இலகுவா எடுக்கலாம். அதாவது முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விடயம் ஒழுங்கான இடத்துல படிக்கணும். சரியா? அது முதலாவது. இரண்டாவது, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலே போதும், எடுத்து கொள்ளலாம். இப்ப நீங்க படிக்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யறதுக்கு ரெடி. ஆனா நீங்க போகக்கூடிய கிளாஸஸ் ஒழுங்கு இல்லாட்டி ரிசல்ட் எடுக்க இயலாது. அப்படி இல்லையா ஒழுங்கு கிளாஸஸ்ல நல்லா செஞ்சு தராங்க, பேப்பர் கிளாஸ் செய்யறாங்க, ரிவிஷன் செய்யறாங்க, செமினார் செய்யறாங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடுறாங்க, தியரி கிளாஸஸ் போடுறாங்க. ஆனா நீங்க ஒழுங்கா படிக்க இல்ல, அப்படி இருந்தாலும் ரிசல்ட் எடுக்கல. எனவே நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். நீங்க படிக்கக்கூடிய ஆசிரியர், நீங்க போகக்கூடிய கிளாஸும் நல்லா பெஸ்டா இருந்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துக்கொள்ளணும். சரியா? எனவே பார்த்துக்கொள்ளுங்க, ஆண்டுக்குரிய லாபம் மொத்த முற்றெடுக்க வருமானம். சிம்பிள் வினா. எனவே ஆண்டுக்குரிய வருடத்திற்கான இலாபம் அந்த 4 மெத்தட் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கலாம். உனது வருமான கூட்டு மெத்தட் அல்லது நிறுத்தி வைத்த வருவாயை வச்சு செய்யறது, அல்லது மொத்த முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து ஏரிய முற்றுமடங்கிய வருமானத்தை கழிச்சு எடுப்போம். அப்படி இல்லையா லாபத்துல இருந்து வரியை கழிச்சு எடுப்போம். ஏதாவது வரி கணிப்பீடு தரப்பட்டிருந்தா இப்படித்தான் வினாக்கள் வரும். இந்த மெத்தடை வச்சுதான் செய்யணும். எனவே பாருங்க, ஆண்டுக்குரிய லாபம் தெரியும், அந்த மெத்தட் போடுவோம். அடுத்தது மொத்த முற்றுமடங்கிய வருமானம். பாருங்க, போன பேப்பர்ல ஆண்டுக்குரிய லாபம் கேட்டிருந்தான், மொத்த முற்றுமடங்கிய வருமானத்திலிருந்து ஏனைய முற்றடங்கிய வருமானத்தை கழிச்சோம். இப்ப மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கேட்டுக்கிறான், எப்படி செய்யறது? டிரெக்ட் சமன்பாடு சொல்லி தந்துக்கிறேன். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவுகளை கழிக்கிறது. அப்படி இல்லையா இரண்டாவது ஏனைய முற்றடக்க வருமானம், ஆண்டுக்குரிய இலாபத்தோட ஏனைய முற்றடக்க வருமானத்தை கூட்டுறது. இப்படி நாங்க 2 மெத்தட்ல செய்வோம். ஒண்ணு மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிச்சிடுங்க, மொத்த முற்றுமடங்கிய வருமானம். அப்படி இல்லையா ஆண்டுக்குரிய லாபத்தோட ஏனைய முற்றடக்க வருமானத்தை கூட்டுங்க. ஆண்டுக்குரிய லாபம் தரப்பட்ட தகவல் அடிப்படையாக கொண்டு நாங்க எந்த மெத்தடை பயன்படுத்துறதுன்னு நீங்க அந்த டைம்ல முடிவெடுக்கணும். வருமான கூட்டு அடிப்படையா, நிறுத்தி வைத்த வருவாயா, அல்லது மொத்த முற்றடக்க வருமானம் ஏனைய முற்றடக்க வருமானத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதா, அல்லது வரியை வச்சு நாங்க கண்டுபிடிக்கிறதா, அது பார்த்து கொள்ளணும்.
இப்ப தகவலுக்கு வாங்க. வரையறுத்த தமிழினி பொது கம்பெனியின் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான இலாபம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் என்பன முறையே. இதுல பாருங்க, லாபம் தந்துகிறான், ஏனைய முற்றடக்க வருமானம் தந்துகிறான். 2020 இறுதி மேய்தளப்படி இவ்வருடத்தில் நிலம் மற்றும் கட்டடத்தினை இரண்டாம் தடவையாக மேல்மதிப்பீடு செய்யும் போது ஏற்பட்ட மிகை 8 லட்சம் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நிலம் மற்றும் கட்டடமானது முதலாவது தடவை மேல்மதிப்பீடு செய்யப்பட்ட போது மேல்மதிப்பீட்டு குறையாக 3,50,000 ஏற்பட்டுள்ளது. அப்ப இந்த வினாவை பொறுத்த மட்டும் எப்படி தந்திக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஆரம்ப மீதிகள் தரப்பட்டு, எப்படி ஆரம்ப மீதிகள் தரப்பட்டு, அடுத்து வழுக்கல் தரப்பட்டு அல்லது சீராக்கம் தரப்பட்டு, அதனால திருத்தி இறுதி லாபம் இறுதி மொத்த முற்றுமடங்கிய வருமானம் கண்டுபிடிக்கிற மாதிரி தந்திக்கிறான். சரியா? எனவே முதலாவது ஆண்டுக்குரிய லாபம் மீதிய போடுங்க 1500. அடுத்தது அதே போல ஏனைய முற்றடக்க வருமானம் ஒன்று தந்திக்கிறான், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 800 தரப்படி. இப்ப நாங்க சீராக்கத்தை மேற்கொள்ளுவோம். கீழே பாருங்க, மேல் மதிப்பீடு தொடர்பான சீராக்கம். நிலம் மற்றும் கட்டடத்தினை இரண்டாம் தடவையாக மேல் மதிப்பீடு செய்யும் போது ஏற்பட்ட மிகை 8 லட்சம். அப்ப குறிப்பிட்ட ஒரு சொத்து முதலாவது தடவையும் இரண்டாவது தடவையும் மேல் மதிப்பீடு செய்யப்படும். முதலாவது தடவை மேல் மதிப்பீடு செய்யப்படும் போது மிகை வந்தா ஏனைய முற்றடக்க வருமானம், குறை வந்தா ஏனைய செலவு. அப்படி இல்லாம முதலாவது இரண்டாவது மிகை குறை தந்தால் கட்டாயம் ஈடு செய்யணும். சரியா? எனவே இரண்டாவது தடவை மேல் மதிப்பீடு செய்யும் போது மிகை வந்து 8 லட்சம். நோட் பண்ணுங்க. முதலாவது தடவை மேல் மதிப்பீடு செய்யும் போது பாருங்க 3,50,000 குறை தரப்படி. 2019 பேப்பர்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி சீராக்கம் தரப்படி. இப்ப நாங்க எப்படி சீராக்கம் செய்யறதுன்னு பார்ப்போம். தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். இப்ப நாங்க என்ன செய்வோம்? எங்கிட்ட மிகை வச்சு குறைய இல்லாமக்கணும். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எப்படி இல்லாமக்குறது? எப்படி சொல்லி தந்தேன்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. இல்ல தங்கச்சி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எப்படி நான் சீராக்கம் செய்யறது? எப்படி ஈடு செய்யறது? ஏனைய செலவுல கழிச்சு 350. ஓகே. வருமானத்துல அந்த 350 கூட்டுனா லாபம் வந்து கூடும் 350. திருப்பி அந்த மிகையை ஈடு செய்யறதுக்கு ஏனைய முற்றுமடக்கிய வருமானத்துல 800ல 350 போய் 450 ஏனைய முற்றுமடக்கிய வருமானத்துல கூடப்படும். ஓகே, வெரி குட். இவ்வளவுதான் விடயம். சரியா? உங்களுக்கு நான் ஒரே ஒரு விடயம் சொல்லி தந்தேன். அடுத்த வினா இலகுவா செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்றேன். இப்படிதான் நாம படிக்கணும். அப்ப எப்படி வினா வந்தாலும் இலகுவா ஆன்சர் பண்ணலாம். சரியா? இப்ப தெளிவா பாருங்க. நான் மிகையை வச்சு குறையை ஈடு செய்ய போறோம். சிம்பிளா சொல்லித்தர அந்த முக்கியமான விடயத்தை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது குறை வந்தா எப்பொழுதும் ஏனைய செலவுல தான் பதிவு செஞ்சுப்போம். எங்க நாம முதலாவது பதிவு செய்யணுமோ அங்கேயே போயிட்டு இல்லாம ஆக்கணும். எனவே ஏனைய செலவுல 350 காணப்பட்டியும் அந்த 350 இல்லாம ஆக்குவோம். 800ல 350 போனா எவ்வளவு வரும்? 450. மேலதிகமான மிகை. இதை என்ன செய்யறது? ஏனைய முற்றடக்க வருமானத்துல போடணும். 450. இவ்வளவுதான் சீராக்கம். சரியா? குறை எங்க காணப்படுதோ அங்க போயிட்டு இல்லாமக்கிட்டு மேலதிகமா வாரதை ஏனைய முற்றடக்க வருமானத்துல கூட்டுறது. எனவே ஏனைய செலவுல கழிங்க, ஏனைய முற்றடக்க வருமானத்துல கூட்டுங்க. இப்ப தெளிவா பாருங்க. ஏனைய முற்றடக்க வருமானம் 800 டிகே, அதோட 450 வரும். எனவே கூட்டுங்க. இப்ப ஏனைய முற்றடக்க வருமானம் இறுதி மீதி எவ்வளவு? ஏனைய முற்றடக்க வருமானம் இறுதி மீதி எவ்வளவு? 800 450 கூட்டினோம்டா 1250. சரியா? அடுத்தது பாருங்க,
இப்ப ஏனைய முற்றோட வருமானம் இறுதி எடுத்துட்டார் போட்டுக்கொள்ளுங்க 1250. பாண்டுக்குரிய லாபத்தை போட்டோம்னா சரி. பாண்டுக்குரிய லாபம் 1500 காணப்படுது. அத 350 நாங்க என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். லாபத்தோட கூட்டுறதா கழிக்கிறதா? என்ன வரும்? தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு செலவை இல்லாம ஆக்குறதுன்னா லாபம் கூட்டி காட்டுற மாதிரி, வருமானம் கூட்டி காட்டுற மாதிரி. எனவே ஆரம்பத்துல 1500 காணப்படுது. அந்த செலவுகளை இல்லாம ஆக்குறான். உங்களுக்கு தெரியும் செலவுகள் அதிகரிச்சா லாபம் குறையும், செலவுகள் குறைஞ்சா லாபம் அதிகரிக்கும். இப்ப இந்த 350 செலவு குறையுது, எனவே லாபம் அதிகரிக்கணும். எதிர்கணிய தொடர்பு செலவுக்கும் லாபத்துக்கும். எனவே செலவு குறைச்சா லாபம் கூடணும். எனவே 350 கூட்டுங்க. எனவே ஆண்டுக்குரிய லாபம் 1850. முதலாவது ஆன்சர். ஆண்டுக்குரிய லாபம் 1850. இப்ப ஆண்டுக்குரிய லாபத்தை அப்படி போடுங்க. ஏனைய முற்றடக்கு வருமானம் ஏற்கனவே காணப்படுது 1850 போட்டுகிறோம். அதோட 1250 கூட்டினா என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 3100. எவ்வளவு வருது? 3100. ஓகே, இதுல பாருங்க 3100 ஆன்சர் வருதான்னு. ஆன்சர் வருதா சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்ப எப்படி வரும் சார், டவுட். சொல்லுங்க பாப்போம். அதுல வந்து 800 தான் இரண்டாம் தடவையாக மீள்மதிப்பு செய்யப்பட்டு மிக வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் டர்ம் செஞ்சதுல 350 வந்து குறையா இருக்கு. அப்ப 350 ஈடு செஞ்சா ஏனைய முற்றுமடக்கிய வருமானத்துல 450 தானே பிளஸ் ஆகும். ஓகே, சரி சொல்லுங்க. 450 பிளஸ் ஆகும். அடுத்தது சோ 1850 450 சேர்ந்து 2300 மொத்த முற்றுமடக்கிய வருமானம். ஓகே, வெரி குட். சரியா? அப்ப தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டுக்குரிய லாபம் ஓகே. ஆரம்ப மீதி 1500, செலவு குறைச்சு காட்டுறோம். தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். செலவு குறைஞ்சா லாபம் கூடும். எனவே 1500 350 கூட்டுங்க 1850. அது எல்லாருக்கும் கிளியர். அடுத்தது பாருங்க, ஏனைய முற்றடக்கு வருமானமும் ஆண்டுக்குரிய லாபத்தையும் கூட்டுனா மொத்த முற்றுமடங்கிய வருமானம். சரியா? அப்ப ஆண்டுக்குரிய லாபம் எவ்வளவு வந்து 1850. அடுத்து ஏனைய முற்றடக்கு வருமானத்தை போட்டா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரணும். அப்ப மொத்த முற்றுமடங்கிய வருமானம் பாருங்க, உங்களுக்கு ஆரம்பத்துல தந்திக்கிறான் 800 தரப்படி. அடுத்தது பாருங்க 350 செலவுல குறைச்சோம்னா மேலதிகமா வருது 450. சரியா? அப்ப அந்த மேலதிகமா வர 450 நாங்க என்ன செய்யணும்? ஏனைய முற்றடக்க வருமானத்துல எட் பண்ணணும். அது நாங்க சேர்த்துட்டு ஆண்டுக்குரிய லாபத்தோட கூட்டி எடுத்தோம்னா மொத்த முற்றுமடங்கிய வருமானம் வரும். சரியா?
இந்த வினா உங்களுக்கு கிளியரா? எல்லாரும் சொல்லிக் கொள்ளுங்க. ஆண்டுக்குரிய லாபம் மொத்தம் முற்றுமடங்கிய வருமானம் எல்லாருக்கும் கிளியரா? 1500 350 கூட்டுங்க 1850. அடுத்து ஏனைய முற்றடக்க வருமானம் டோட்டல் பெறும்போது எவ்வளவு வரும் தங்கச்சி? எவ்வளவு வரும் ஏனைய முற்றடக்க வருமானம் டோட்டல் பெறும்போது? 450. ஓகே, இப்ப நாங்க 1250 போடுறதா 450 போடுறதா? 450 போடணும். இதை தெளிவா விலகி கொள்ளணும். சரியா? இப்ப இதுல பாருங்க, இதுல சொல்லுகிறான் 31/3/2020 தான் மீதின்னு சொல்லுகிறான் 800. சரியா? அதை கவனமா பார்த்து கொள்ளணும். 31/3/2020 மீதி தான் 800 தரப்படி. இப்ப இந்த 800 சொல்லப்படுறது என்ன? இறுதி மீதி 31/3. ஆரம்ப மீதியா தந்திருந்தா 450 கூட்டி எடுக்கணும். இறுதி மீதியா இருக்கிறதால நம்ம என்ன செய்யணும்? இந்த 800ல 350 இல்லாமக்குன்னா 450 தான் ஏனைய முற்றடக்க வருமானம். இதுல நிறைய பேர் பிழை விடுவீங்க. அதுதான் முதலாவது நான் உங்களுக்கு 2019 பேப்பர்ல எப்படி சொல்லி தந்தனோ அதே முறையில சொல்லி தந்தேன். அப்படி செஞ்சா பிழையா வரும். அது தெரியா விலகி கொள்ளணும். சரியா? இப்ப இது ஆரம்ப மீதியா இறுதி மீதியான்னு கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க, இல்லாட்டி ஆன்சர் பிழையா வரும். இப்ப அவன் சொல்லிக்கிறான் பேப்பர்ல அந்த 800 மிகைந்து காணப்படுது, அதை சொல்றது இறுதி மீதி. அந்த 800 அதுல நாங்க இந்த 350 இல்லாமக்குவோமே, அதை இல்லாமக்குனா இறுதியில வரக்கூடிய 450 தான் ஏனைய முற்றடக்க உண்மையான பெறுமதி. 1850 450 கூட்டுனா 2300. எவ்வளவு? 2300 மொத்த முற்றுமடங்கிய வருமானம். இது கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியரா? செட்ல போடுங்க. தாச்சி கிளியரா? ஆம் சார். அப்ப தெளிவா பார்க்கணும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, இப்ப முதலாவது என்னத்துக்கு 800ஓட 450 கூட்டணும்னு யோசிப்பீங்க. தெளிவா விலகி கொள்ளணும். முதலாவது நாங்க படிச்சோமே அந்த ஓர்டர் அடிப்படையில தான் செய்யணும். அப்படிதான் நீங்களும் செய்வீங்க. அப்படி செஞ்சா பிழையா வரும். ஆனா ஒரு விடயம் கவனத்துல எடுக்கையில அந்த 800ன்னு சொல்றது ஆரம்ப மீதியா இறுதி மீதியான்னு பார்க்கணும். அது பொதுவா நீங்க எக்ஸாம்ல டைம் இல்ல அவசரம்னு பார்க்க மாட்டீங்க. அதுதான் எப்படி பிழையா வரும்னு சொல்லிக்காத திருப்பி உண்மையானது சொல்லித்தாங்க. சரியா? அப்ப அந்த 800ன்னு சொல்றதுதான் இறுதி மீதி. அதுல 350 இல்லாமக்குனா உண்மையா வர்றது 450 ஏனைய முற்றடக்க வருமானம். லாபம் 500, அந்த 350 கூட்டினா 1850, அதோட 450 கூட்டினா 2300 மொத்த முற்றுமடங்கிய வருமானம். சரியா? மிக இலகுவான சிம்பிள் வினா. குயிக்கா எழுதுங்க. எனவே சகல மாணவர்களும் தெளிவா விலகிக் கொள்ளுங்க. இப்ப இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்ல போடப்படும். சகல மாணவர்களும் பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு முழுமையா 2019 இருந்து 2025 வரைக்கும் கம்பெனி வினாக்கள் பகுதி 1 செஞ்சு தருவேன். ஏற்கனவே காசு பாய்ச்சல் கூற்று முழுமையா பாத்துக்கிறோம். அந்த ரெக்கார்டிங் தேவை படிக்கணும்டா மேலுள்ள இலக்கத்தை தொடர்பு கொண்டு எடுத்துக்கொள்ளும். சரியா?
அப்ப இந்த பார்ட் 1 டிஸ்கஸ் ஃபுல்லா நாம முடிச்சுட்டு பார்ட் 2 விடயத்துக்கு போவோம். அடுத்த கணக்கீட்டு வீதம், முகாமை கணக்கீடு, இல்லை கிரேவியல், முதலீட்டு தீர்மானம். அதுக்கப்புறம் நாம பேப்பர் கிளாஸ்ல இப்ப பார்ட் 1 போகுது, பார்ட் 2 விடயம் போகுது, படிப்படியா முடிச்சுட்டு போவோம். ஒரு எக்ஸாமுக்கு முன்னுக்கு சகல விடயங்களும் முடிக்கப்படும். எல்லாரும் ஏ அல்லது பி எடுக்கலாம், மேக்சிமம் ஏ எடுக்கலாம். நல்லா ட்ரை பண்ணி படி, சரியா? அடுத்து 43வது வினாவை பாருங்க. 2020ல 2வது வினா, பங்கு வளங்கள் தொடர்பான வினா. இப்ப சொன்ன உங்களுக்கு நோமலா ஆண்டுக்குரிய லாபம், மொத்த முற்றுமுடங்கிய வருமானம், ஏனைய முற்றுமுடங்கிய வருமானம், அந்த விடயங்கள் ஒரு வினாவா அல்லது 2 வினாவா தந்துட்டு அடுத்து பங்கு வளங்களை வச்சு ஒரு வினா கட்டாயம் போடுறாங்க. இப்ப 2020லயும் அதே மாதிரி பங்கு வளங்கள் போடப்பட்டு கூறப்பட்ட மூலதனத்துல இறுதி மீதி, நிறுத்தி வைத்த ரூபாயிட மீதி கேட்கப்பட்டு இலகுவா செய்யறதுன்னு பாப்போம், சரியா? எனவே தெளிவா பாருங்க. முதலாவது கூறப்பட்ட மூலதனம். கூறப்பட்ட மூலதனம் எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவா சொல்லி தந்துகிறேன். முதலாவது ஆரம்ப மீதி. அடுத்தது கூறப்பட்ட மூலதனம் சொல்றது எந்தெந்த பங்கு வளங்கள் மூலம் அதிகரிக்கப்படும் அதை மட்டும் பார்த்தா போதும். முதலாவது பொது பங்கு வளங்கள், இரண்டாவது உரிமை பங்கு வளங்கள், அடுத்தது ஒதுக்கத்தை மூலதனமாக்கல். பொது பங்கு வளங்கள் வழங்கினா காசும் கூடி கூறப்பட்ட மூலதனமும் கூடும். உரிமை பங்கு வளங்கள் அதே மாதிரி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குனா ஒதுக்கம் குறைந்து கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். இந்த 3 விடயங்கள் மட்டும்தான் கூறப்பட்ட மூலதனத்துல அதிகரிப்புக்கு வழிவகுக்க கூடியது, காரணமா வரக்கூடியது. இப்ப இந்த 3 விடயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இறுதியில வந்தா கூறப்பட்ட மூலதன பெறுமதி வரும். அடுத்த 2வது பாருங்க, நிறுத்தி வைத்த வருவாய் கேட்கப்பட்டு. நிறுத்தி வைத்த வருவாய் இதுக்கு முன்னுக்குள்ள வினாவுல சொல்லி தந்தேன். நிறுத்தி வைத்த வருவாய், அதுக்கு நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு அடிச்சு கொள்ளுங்க, சிம்பிளா செய்யலாம். முதலாவது ஆரம்ப மீதி, இரண்டாவது மீதி வந்தது மீதி சென்றது, ஆண்டுக்குரிய லாபம் செலவுல வரும், அதை பங்கு லாபம் செலுத்துறது, பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல், அடுத்தது ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல். இதெல்லாம் பதிவு செஞ்சா இறுதியில மீதி வந்தது வரும், சரியா? இந்த அடிப்படையில நாங்க செஞ்சு கொள்ளணும். எனவே கூறப்பட்ட மூலதனம் மீதியை போடுங்க, பொது பங்கு வளங்கள், உரிமை வளங்கள், ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் ஏதாவது தந்தா பெருமதி அப்படி போட்டுக்கொள்ளுங்க. இறுதியில கூறப்பட்ட மூலதன பெருமதி வரும். நிறுத்தி வைத்த ரூபாய் மீதி எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா ஆரம்ப மீதி, அதோட லாபத்தை கூட்டி பங்கு லாபம், ஒதுக்கத்தை மூலதனமாக்குதல், பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல், அதை கழிச்சு எடுத்தோம்டா நிறுத்தி வைத்த ரூபாயோட இறுதி மீதி வரும், சரியா? இப்ப நாங்க பின்னாக்கு போவோம். பாருங்க, வரையறுத்த ரொசான் பொது கம்பெனியின் கணக்கு பதிவேடுகள் இருந்து 1/4/2019 உள்ளவாறான பின்வரும் மீதிகள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. கூறப்பட்ட மூலதனம் சாதாரண பங்குகள் 1300, நிறுத்தி வைத்த வருவாய் 1600. எனவே ஆரம்ப மீதிகள் 1/4 தரப்படி மீதிகளை போடுங்க. 1300 நிறுத்தி வைத்த வருவாய், சாரி 1600 நிறுத்தி வைத்த வருவாய், 1300 போடுங்க கூறப்பட்ட மூலதனம். இப்ப நாங்க சீராக்கங்களை பார்த்து பதிவு செய்வோம். கீழே பாருங்க, கம்பெனியானது 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் 8 லட்சம் நிறுத்தி வைத்த வருவாய்களை மூலதனமாக்கியது. பெருமதி டிரெக்டா தந்துக்கிறாங்க, ஒரு கஷ்டமும் இல்ல. இப்ப நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குனா என்ன வரும்? நிறுத்தி வைத்த வருவாயில குறைக்கணும். எனவே போட்டுக்கொள்ளுங்க 8 லட்சம். அடுத்து நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குனா நிறுத்தி வைத்த வருவாய் குறைஞ்சி கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும். எனவே அந்த நிறுத்தி வைத்த வருவாயை மூலதனமாக்குவது அதெல்லாம் போட்டுக்கோங்க, கூறப்பட்ட மூலதனத்துல கூட்டிக் கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, ரூபா 4 லட்சம் மிக்கு உரிமை பங்கு வளங்கள் ஒன்றை மேற்கொண்டது. 4 லட்சத்துக்கு உரிமை பங்கு வளங்கள் செய்யறானா? உரிமை பங்கு வளங்கள் செஞ்சா நிறுத்தி வைத்த வருவாயில ஒன்றும் வராது, ஆனால் கூறப்பட்ட மூலதனம் அதிகரிக்கும்.
எனவே கூறப்பட்ட மூலதனத்துல கூட்டுங்க 400. அடுத்தது தொடர்ச்சியான முறையில பாருங்க 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் 7 லட்சம். எனவே போட்டுக்கோங்க லாபத்துல கம்பெனி வருடத்தில் இடைக்கால பங்கு லாபமாக 3 லட்சத்தை செலுத்தியது. கம்பெனியினால் பராமரிக்கப்படும் ஒரே ஒரு ஒதுக்கமானது நிறுத்தி வைத்த வருவாயாகும். எனவே இடைக்கால பங்கு லாபம் அல்லது பங்கு லாபம் செலுத்துறது போட்டுக்கணும். கூட்டி எடுத்தோம்னா மீதி வந்தது வரும், கூட்டி எடுத்தோம்னா கூறப்பட்ட மூலதனம் வரும். தங்கச்சி என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். முதலாவது கூறப்பட்ட மூலதன பெறுமதி எவ்வளவு? இது 2500. ஓகே 2020 43வது வினா. முதலாவதுக்கு ஆன்சர் 2500. அடுத்தது நிறுத்தி வைத்த வருவாய் என்ன ஆன்சர்? 1200. நிறுத்தி வைத்த வருவாய் என்ன ஆன்சர்னு பாருங்க. 1600ஓட 700 கூட்டுங்க எவ்வளவு? 2300. 2300ல 800ஐயும் 300ஐயும் கழிங்க. கழிச்சா என்ன வரும்? 1200. 1200. சரியா? மிக இலகுவான ஒரு வினா. அவ்வளவு பார்க்கறதுக்கு பெருசு மாதிரி ஆனா சிம்பிளான வினா. இதுக்கு உங்களுக்கு 1 நிமிடம் கூட போகாது. குயிக்கா செஞ்சு கொள்ளலாம். சரியா? எனவே 2020 கூறப்பட்ட மூலதனம் 2500, நிறுத்தி வைத்த வருவாய் 1200. எழுதி கொள்ளுங்க. இதை எழுதிட்டு எல்லாரும் சொல்லிக் கொள்ளுங்க. 2019-20ஆம் ஆண்டு கம்பெனி வினா இலகுவானதா இல்லையா? உங்களுக்கு கம்பெனின்னு சொன்னா கஷ்டமாயிருதா இது பார்ட் 1 எப்படி வரும் எல்லாம் தெரியுதா? இனி இலகுவா செய்ய முடியுமா சொல்லுங்க பாப்போம். இந்த 2 வருட பாஸ் பேப்பர் இன்றைக்குரிய கிளாஸ்ல உங்களுக்கு கம்பெனி இனி பார்ட் 1 செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? எல்லாரும் எழுதி செட்ல போட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அல்லது ஆன்சர் போட்டுக்கொள்ளுங்க. எனவே இறுதியா போட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் இன்றைய கிளாஸ் யூஸ்ஃபுல்லா கிளியரா செட்ல போடுங்க. ஓகே, தெளிவான முறையில விளைய கொள்ளுங்க. 2026 மாணவர்கள் அவ்வளவு தொடர்ச்சியான முறையில கிளாஸஸ் போகுது. எனவே இன்னும் குறுகிய காலம் 4 மாதங்கள் தான் காணப்படுது. இப்ப எங்கட கிளாஸ்ல வந்து தியரி போகுது, பேப்பர் கிளாஸ் எல்லாம் போகுது. அவங்களுக்கு முன்னுக்குள்ள பாடங்கள் தியரி எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது பாடத்துல இருந்து கம்பெனி வரைக்கும் பேப்பர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அடுத்தது 5ஆம் தவணை வரைக்கும் பார்ட் 1 விடயம், அடுத்தது பாஸ் பேப்பர்ல செய்யப்பட்ட விடயங்கள், பார்ட் 2 விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல 4 மாதங்களுக்கு தொடர்ச்சியான முறையில தியரி கிளாஸஸ், பேப்பர் கிளாஸ் எல்லாம் படிச்சு கொள்ளலாம். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ரெக்கார்டிங் தருவேன், டியூட் தருவேன், நல்ல முறையில படிச்சு கொள்ளலாம். எனவே உங்களுக்கு இறுதி பரீட்சையில எடுக்கணும், நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னா கிளாஸ் தேவையா இருந்தா கட்டாயம் ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் போடும்போது
கட்டாயம் எல்லாரும் படிச்சுக்கொள்ளும். சரியா? உங்களுக்கு இந்த பார்ட் 1 டிஸ்கஸ் முடிஞ்ச பிறகு பார்ட் 2 விடயம் ஆரம்பிக்கப்படும். இன்னைக்கு நாம 2019 20 பார்த்தோம். அடுத்தது 21 அதுல இருந்து 25 அது வரைக்கும் நாம பாஸ் பேப்பர் பார்க்கணும். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு 7 மணிக்கு செய்வேன். சரியா? 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். முழுமையா இந்த 2021 இருந்து 25 வரைக்கும் முழுமையா எல்லாம் சொல்லி தருவேன். அதோட இந்த கம்பெனி பார்ட் 1 டிஸ்கஸ் முடிவரை நாளையோட இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்ட் 2 விடயத்துக்கு போகும். சரியா? எனவே எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. தேவையான விடயங்களை கேட்டு படிச்சு கொள்ளுங்க. இன்றைக்குரிய கிளாஸை உங்களோட கருத்துக்களை யூடியூப்ல போடலாம் அல்லது இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.